முடியாது, உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட நீ போய் வாழ முடியாது, நீ வேற தனி எடுத்து வாழ முடியாது. I have no, as a mother, I have no right to tell him. Relationship, you are not just responsible for yourself, you are also responsible for the person who is in relationship with you. Okay, அது வந்து கலாச்சாரத்துக்கு ஒவ்வாததோ பாவம் இல்லையோ அதுக்கு அந்த இதுக்கெல்லாம் நான் போக விரும்பல. மூத்தவனை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவன் அடல்ட், 18 வயசு ஆயாச்சு. அஸ் அ மதர் ஆட்டு நான் வந்து அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாம், ஒரு சஜஷன் கொடுக்கலாம், ஒரு சப்போர்ட் பண்ணலாம். இந்த காரியங்களை தான் நான் பண்ண முடியுமே தவிர நான் வந்து என்னைய நான் தயார்படுத்திட்டு இருக்கேன். வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். லெட்டத்து பிரச்சேன் அன்பு வணக்கம். ஹலோ, யார் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் இல்லை சூப்பராக இருக்கேன். மக்கள் என்னை பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாபிக் ஃபார் டிஸ்கஷன், பயங்கரமான டாபிக். ஓகே, உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் மக்களுக்கும் பயங்கரமான ஒரு டாபிக் தான் நமக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் வந்து யூகேயில் நான் இருக்கிறதுனால, யூகேயில் தெரியாதவங்களுக்காக இப்போ புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்களா சொல்லி நான் யூகேயில் கடந்த எத்தனை வருஷம், ஒரு 20-23 வருஷமாக நாங்கள் இங்கே இருந்துகிட்ருக்குறோம். ஸோ எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபேமிலி எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து இன்னைக்கு டாபிக் ஃபார் டிஸ்கஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, லிவிங் டுகெதர், சேர்ந்து வாழுதல். யாரெல்லாம் சேர்ந்து வாழுதல்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுதல் எப்போன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் இல்லாமல், ஒன்றுலேயே கல்யாணம் பண்ணாமல் சேர்ந்து வாழ்தல், இல்லைனா கல்யாணத்துக்கு முன்னால் சேர்ந்து வாழ்தல் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே உள்ள நான் யூகேயில் உள்ள ஒரு முறைப்படி பார்த்திங்கன்னா இது ரொம்ப சர்வசாதாரணம், காமனாக நடக்கக்கூடியது. முக்கால்வாசி ஆளுங்களும் இங்கே வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதில் 2 குரூப்பாக பிரிக்கலாம். இல்லை, ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா காலம் ஃபுல்லாக சேர்ந்தே வாழ்வாங்க. அங்கே வந்து கல்யாணம் இருக்காது, திருமண பந்தத்துக்குள்ளே போக மாட்டாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வயசு வரை சேர்ந்து வாழ்வாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஓகே, இனி வந்து இந்த ஆளை நம்பி நமக்கு ஆல்ரெடி லீகலுக்குள்ளே இந்த ஆளை நம்பி நமக்கு ஆல்ரெடி எடுத்து வைக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து திருமண பந்தத்துக்குள்ளே போவாங்க. ஸோ இப்படி 2 குரூப் இருக்குது. ஓகே, லிவிங் டுகெதர்னா என்ன, கல்யாணம்னா என்ன 2 டிஃப்ரென்ஸ். 2லேயுமே ஆணும் பெண்ணும் தான் சேர்ந்து வாழ்கிறாங்க, 2 அடல்ட்ஸ் சேர்ந்து வாழ்கிறாங்க. இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிவிங் டுகெதரில் வந்து லீகல் பைண்டிங் கிடையாது, கல்யாணத்தில் வந்து லீகல் பைண்டிங். ஒன்ஸ் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் அடித்து சீல் அடித்து தந்துட்டாங்கன்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்துட்டாங்கன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து யூஆர் லீகலி பவுண்ட். அப்புறம் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருது, உங்களுக்கு பிரியணும் அது இதுன்னு ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா நீங்கள் வந்து கோர்ட்டு மூலமாக தான் அது பிரிய முடியும். ஃபேமிலி கோர்ட்டுக்குள்ளே போய் அங்கே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி தான் நீங்கள் பிரிய முடியும். ஆனால் லிவிங் டுகெதர் அப்படி இல்லை, லீகலி பவுண்டு கிடையாது இது. ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கலாம். உங்களுக்குள்ளே வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து கோர்ட்டுக்கும் போக வேண்டியதில்லை, எதுவும் போக வேண்டியதில்லை, நீங்களாக வந்து பிரிஞ்சிக்கலாம். பட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லிவிங் டுகெதர் வந்து கம்ப்ளீட்லி லீகலி அன்பவுண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, கம்ப்ளீட்லி அது சட்டப்பூர்வமான ஒரு இதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த 2 ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுவாங்கல்ல, இவங்க வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட்டடாக லீகலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது இவங்களுக்குள்ள சொத்துக்கள், இவங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள், அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கான செயற்பாடுகள், இதெல்லாம் வந்து லீகலியாக யார் என்ன எங்கள் காலத்துக்கு பிறகு இதெல்லாம் என்ன ஆக போகுது, நாங்கள் சேர்ந்து இருக்கும்போது யார் இதை பண்ணுறது யார் இதை பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு லீகலாக ஒரு டாக்குமெண்ட் தயாரிச்சுது, அதை வந்து ஒரு சொலிசிட்டர் வச்சு டாக்குமெண்ட் தயாரித்து அதை வந்து கோர்ட்டில் வந்து ஒரு லீகலைஸ் ஆகிக்கலாம். பட் அது வந்து ஒரு மினிமல், ஒரு லிமிட்டட் இது தான். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் லீகல் பண்ண முடியாது லிவிங் டுகெதரில் இருக்கும்போது. ஓகே, ஸோ இப்போ எல்லாருக்கும் வந்து இப்போ வந்து ஒரு இது வரும், இதெல்லாம் வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்தே வராது, இதெல்லாம் வந்து லண்டன் தமிழச்சி நீங்கள் பேரை வச்சுட்டு நீங்கள் பேசவே கூடாது, நீங்கள் வந்து சாவான பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ வந்து எழும்பி வருவாங்க. அது வந்து கலாச்சாரத்துக்கு ஒவ்வாததோ பாவம் இல்லையோ அதுக்கு அந்த இதுக்கெல்லாம் நான் போக விரும்பலை, அதெல்லாம் நான் பற்றி பேச விரும்பலை. கரண்ட்லி நடந்துட்டு இருக்கக்கூடிய உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது, எப்படி வந்து அடாப்ட் ஆகுது. முதல்ல பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னால் கல்யாணமே இல்லாமல் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பாலிகாமி, ஒரு ஆளுக்கே வந்து பல மனைவி, அதெல்லாம் வந்து லீகலைஸ்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு இதில் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த கல்யாணத்திலே ஒரு லீகலைஸ்டாக கொண்டு வந்தாங்க. நீ வந்து பல பொண்டாட்டியெல்லாம் வச்சுருக்க முடியாது, ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே வந்து டேர்ம்ஸ் சரியில்லாம் நீங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இன்னொரு ஆளை நீ கல்யாணம் பண்ணணும். இது நான் பொண்டாட்டின்னு ஆம்பளை மட்டும் சொல்கிறது இல்லை, பெண்களுக்கும் இதுதான் வந்து அதுதானே இப்போ லீகலாக இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இட் இஸ் இவால்விங், அப்படி தான் போக 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 அப்கிரேட் ஆகிட்டே வரும். ஏன் இப்போ என்ன ஏன் எல்லாரும் எதுக்கு பயப்படுறாங்க லிவிங் டுகெதரில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, ஒன்லி திங் இந்த லீகல் பவுண்டிங் அது இல்லாததுனால கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் பெற்றோர்களுக்கெல்லாம் வயிற்றில் வந்து
புள்ளியை கரைச்சி ஊற்றின மாதிரி இருக்குது. லிவிங் டுகெதரில் போகணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்காது. நான் சொல்கிறது நம்ம கலாச்சாரம், நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இப்போ எல்லா பிள்ளைங்களையும் எல்லாரையும் நான் சொல்லலை, அதுக்குள்ளே போகணுன்னு இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்காது. ஏன் நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன், நான் வந்து நல்லா சம்பாத்தியம் பண்ணுறேன், எனக்கான எல்லா தேவையும் நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து லிவிங் டுகெதரில் போனால் என்ன, அதில் ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லையா. அவன் அந்த பையன் அவனுடைய காரியத்தை பார்த்துருக்கு போகிறான், நான் என்னுடைய காரியத்தை பார்த்துருக்கு போகிறேன், நாங்கள் சேர்ந்து வாழ போகிறோம். அதில் வந்து எங்களுக்கு பிரச்சனை வந்து எங்களுக்கு 2 பேருக்கும் பிடிக்கலன்னா நாங்கள் வந்து பிரிஞ்சிட போகிறோம். இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லையே. சும்மா அனாவசியமாக அவங்க சொல்கிறது அப்படி தான், சும்மா அனாவசியமாக கல்யாணத்துக்கு லீகலி பவுண்டுன்னு ஒன்றில் போய் உள்ளே விழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியணும்னு வரும்போது பயங்கரமான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லைப்பா, நாங்கள் வந்து ஜாலியாக இருந்துட்டு ஜாலியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அது கேட்கும்போது பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் அந்த வயசெல்லாம் தாண்டி வந்த பேரண்ட்ஸுக்கு இதை பார்த்ததும் வயத்தில் புளி கரைக்கும். ஐயோ உனக்கு அப்படி ஆயிட்டுனா என்ன பண்ணுறது, உனக்கு இப்படி ஆயிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நினைக்கிறது உண்டு. இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா இடங்களில் உள்ள பேரண்ட்ஸுமே பிள்ளைகளுடைய குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுடைய லைஃப்பை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக தான் கொண்டு போவாங்க. ஏன்னா வந்து இந்த உலகம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகலை கேட்டிங்களா. பெண்கள் விஷயத்தில் மற்ற விஷயத்துலலாம் இம்ப்ரூவ் ஆகியிருப்பாங்க. அதாவது இப்போ இன்டர்நெட் உலகம் வந்து ஏஐ வந்து அதுக்கப்புறம் ஏஐக்கு மேலே வேற ஆள் வந்து எல்லாமே வந்து அப்படி போயிட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் பெண்களுடைய காரியத்தை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு காரியம் மட்டும் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. என்னென்னா பெண்களுக்கு படிப்பு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து வேலை. இந்த படிப்பும் வேலையும் என்னென்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசி சமுதாயம் இது வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அவங்களால அந்த பெண்களால் அந்த குடும்பத்தில் உள்ள வருமானம் உயருது, அவ்வளோதான். அதனால தான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மற்றபடி வந்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான அநீதி ஒரு பெண் என்பதற்காகவே வந்து அவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து அவங்களால வந்து மற்ற ஆண்பாளரை போல் ஒரு சுதந்திரமாக வாழ முடியாத ஒரு தன்மை இன்னமும் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா இடங்களும் இது இருந்துட்டு தான் இருக்குது கேட்டிங்களா. இது வந்து இதுக்கு விதிவிலக்கு. இங்கிலாந்தில் ஒன்று பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப நல்ல ஃப்ரீடமாக இருக்காங்கலாம் கிடையாது. இங்கேயுமே வந்து பெண்களுக்கான அநீதிகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது கேட்டிங்களா. ஸோ நம்ம கோயிங் பேக் டு லிவிங் டுகெதர். இப்போ பார்த்தீங்கன்னா UK USA இந்த மாதிரிப்பட்ட நாடுகள்லாம் நம்ம ஆட்கள் நம்ம தமிழர்கள் வந்து நிறைய குடிபுகுந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து அதாவது பிள்ளைங்க இங்கே பிறந்திருக்கிறாங்க, பிள்ளைங்களை இங்கே வளர்த்து இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் வந்து ஏன்னா இந்த டாப்பிக்கை பேசுறதுக்கு காரணமே வந்து எனக்கு வரக்கூடிய நிறைய மெசேஜஸில் வருவாங்க. அக்கா எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது சிஸ்டர், எங்களுக்கு பயமாக இருக்குது, நம்ம பிள்ளைங்க இங்கே வளர்ந்து வரும்போது இந்த மாதிரிப்பட்ட ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா என்ன இருக்குது. எல்லாரும் இல்லை, ஒரு சிலருக்கு அந்த ஒரு பயங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம இந்த டிஸ்கஷன் வந்து இதுதான் சரிங்கிறதுக்கான டிஸ்கஷன் இல்லாது எப்போ சாமி என்ன விட்டுருங்க அப்புறம் என்னை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க. இங்கே உள்ள வாழ்வியல் நம்ம ஊரில் உள்ள வாழ்வியலை சும்மா நம்ம எடுத்து பேசிக்கிட்டு அதில் உள்ள கருத்துக்களை பரிமாறுகிறது தான் கேட்டிங்களா. இது யாருக்கு வேணாலும் என்ன விதமான கருத்துக்களும் இருக்கலாம். லிவிங் டுகெதர் சரின்னு சொல்கிறவங்க தான் சரி, லிவிங் டுகெதர்லாம் சரியில்லை. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீயா நானா ப்ரோக்ராமில் வந்து இதை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னே நான் நினைக்கிறேன் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னே இதை வந்து விவாதிச்சப்போ அப்போ 2 சாரார், இது சரின்னு சொல்கிறது சரியில்லைன்னு சொல்கிறது. சரின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு விதமாக அவங்க போயிட்டு இருந்தாலும் சரி இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து சரின்னு சொல்கிறவங்கள பார்த்து நீங்களாம் வந்து ஒரு விபச்சாரத்துக்கு நீங்கள் வந்து துணை போகிறீங்க, அந்த மாதிரி கடுமையான சொற்களை எல்லாம் கொண்டு வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பேச விரும்பலை, ஜஸ்ட் என்னுடைய கருத்துக்களை தான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ லிவிங் டுகெதரில் இருக்கும்போது ஓகே ஜாலி குட், நமக்கு எந்த கமிட்மெண்ட் இல்லைப்பா, நாங்கள் 2 பேரும் இருக்கோம், ஜாலி குட். பட் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அதுதான் நான் பார்க்கணும். இங்கே உள்ள ஆளுகளுக்குனாலும் சரி, ஊரில் உள்ள ஆளுகளுக்குனாலும் சரி, எந்த ஆளுகளுக்குனாலும் சரி, இங்கே என்ன பிரச்சனை இருக்குது. பிரச்சனை என்பது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்யாணம் அப்படின்னு வரும்போது, திருமணம் அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி லீகலைஸ் ஆயிடுது. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தனா அம்மா அப்பா சொந்தக்காரங்க இவங்களெல்லாம் தவிர்த்து அந்த கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து நமக்கு வந்து ஒரு முடிவை சொல்லும் 2 பேருடைய இதையும் இது பண்ணிக்கிட்டு. ஸோ அந்த ஒரு கோர்ட் இன்வால்வ்மெண்ட் இருக்குது. அதனால் வந்து ஒரு டிவோர்ஸ் ஆகுதுன்னா சொத்துக்களை பிரிக்கிறதாகட்டும், இதுகளை பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு
ஒரு லீகலாக போகும். ஆனால் லிவிங் டுகெதரில் ஒரு 10-20 வருஷம் சேர்ந்து வாழ்கிறாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மனசு பிடிக்காமல் போயிடுது. ஒரு வீடை வாங்கும் லிவிங் டுகெதரில் ஆஹா பட்டர்ஃப்ளை லவ் பீரியடில் வந்து எல்லாம் வந்து என்னது 2 பேரும் சேர்ந்து காசை போட்டு ஒரு வீட்டை வாங்குறாங்க, கொஞ்சம் சொத்துக்களை வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க, 2 பேருக்கு பேர்லேயே அவங்க வாங்கிட்டாங்கன்னு வைங்க. அவங்க பிரியணும்னு வரும்போது அங்கே வந்து ஒரு லீகலாட்டு ஒரு காரியம் இல்லாத போது அங்கே பயங்கரமான மனஸ்தாபம் வரும். யாருக்கு மேலே இதெல்லாம் போக போகுது, இந்த சொத்துக்கள்லாம் போக போகுது. ஏன்னா பணங்கிறது என்ன பணங்கிறது தான் இப்போ வந்து பணங்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம் அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் லிவிங் டுகெதரில் நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்டில் நம்ம போகிறோன்னா பலருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து ஜாலியாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோம், இதில் என்னென்னு ஜாலியாக சேர்ந்து வாழ போகிறீங்க. ஆனால் அதுலேயும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் உலகத்தில் மனுஷன் இருக்கவே முடியாது. கேட்டிங்களா? இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டாலே நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பக்கத்தில் வீடு இருக்குது, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க மேலே எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பின் எல்லாம் தூக்கி அவங்க வீட்டை சும்மா எரிய மாட்டோம். சோஷியலி ஒரு நியதின்னு ஒன்று இருக்குது, அப்படி தானே. சோஷியல் பிஹேவியர்னு ஒன்று இருக்குது. அந்த பிஹேவியருக்குள்ளே கட்டுப்பட்டு தான் நம்ம இருப்போம். அதே மாதிரி தான் அந்த லிவிங் டுகெதரும். நம்ம வந்து அது நமக்கு லீகலாக நம்ம பவுண்ட் ஆகலைனாலும் நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இனி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அதில் மூத்தவனை பார்த்தீங்கன்னா இந்த மேயோடி அவனுக்கு 20 வயசு ஆயிரும். ஏற்கனவே அவன் அடல்ட், 18 வயசு ஆயாச்சு தான் அவன் அடல்ட். இப்போ வந்து அவன் வந்து நான் வந்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொன்னால் ஆஸ் அ மதராட்டு நான் வந்து அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாம், ஒரு சஜஷன் கொடுக்கலாம், ஒரு சப்போர்ட் பண்ணலாம். இந்த காரியங்களை தான் நான் பண்ண முடியுமே தவிர நோ நீ இப்படி தான் பண்ணணும் நான் வந்து எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் அவன் மேலே விதிக்க முடியாது. பிகாஸ் ஹீஸ் அன் அடல்ட். ஒன்ஸ் தே ஆர் அடல்ட் எனக்கு வந்து அவங்க மேலே கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கான எந்தவித அதிகாரமும் எனக்கோ அவனுடைய தகப்பன் அதாவது என்னுடைய கணவருக்கோ கிடையாது எங்களுக்கு. இது வந்து குறிப்பாக பெற்றோர்கள் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் பேர் கேட்பீங்க, ஏக்கா நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ ஆம்பளை பிள்ளைகள் இருக்கா, அதனால நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க, நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கா, நீங்கள் எப்படி வேணாலும் போய் இருந்துக்கா, என்னுடைய இது இல்லை, நீ வந்து அடல்ட்டு, நீ உன்னுடைய லைஃப்பை பார்த்துக்கான்னு சொல்கிறீங்க. இதே வந்து ரெண்டும் உங்களுக்கு பொம்பளை பிள்ளைய பிறந்ததான் நீங்கள் என்னக்கா சொல்வீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் நீங்கள் கேட்கலாம். வாஸ்தவம் தான், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் எனக்குமே கவலை வரத்தான் செய்யும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகம் வந்து இதுவரை ஒரு பெண்களுக்கான உலகம் கிடையாது. அதனால் பெண்களுக்கான பாதுகாப்பெல்லாம் அங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால வந்து எனக்குமே அந்த கவலைகள் வரத்தான் செய்யும். அது வந்து உலக நியதி. அது ஐ அக்செப்ட் தட். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இப்போ வந்து நிறைய பேருக்கு கொஸ்டின் வரும், ஏக்கா இப்போ வந்து உங்கள் பையன் வந்து லிவிங் டுகெதருக்கு போகிறான், நீங்கள் என்ன பண்ணுவீங்கக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். அப்படி தானே. நான் வந்து நான் தயார்படுத்திட்டு இருக்கேன். ஏன்னா லிவிங் டுகெதருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஒரு புது டெர்மினாலஜி. அப்படி தானே. நம்ம ஊர்லேருந்து நம்ம அப்படி படிச்சுட்டு வர்றதில்ல. அதனால் அது கெட்டது அப்படின்னு நான் சொல்ல வரல. எந்த கோர்ட்டுமே இந்தியாவில் உள்ள சட்டமுமே என்ன சொல்லுதுன்னா, லிவிங் டுகெதரில் 2 பேர் இருக்கிறாங்கன்னா இட் இஸ் நாட் இல்லீகல். அது சட்டத்துக்கு விரோதமான செயல் கிடையாது. 2 பேருமே அடல்ட்டாக இருக்க பட்சத்தில் அவங்களுடைய வயது வந்து அந்த அடல்ட் பீரியடுக்கு போனதுக்கு பட்சத்தில் 2 பேர் சேர்ந்து வாழ்கிறாங்கன்னா அது வந்து இல்லீகல் கிடையாது. லீகலைஸ்டான இன்னும் அவங்க சொல்லாட்டாலும் அது இல்லீகல் கிடையாது. பட் என்னுடைய இப்போ இங்கே வந்து நாங்கள் 23 வருஷம் இருக்கிறோம். எனக்கு வந்து நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இங்கிலீஷ் ஃப்ரெண்டாக இருக்கணும், யூரோப்பியன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து ஃபிலிப்பினோ ஃப்ரெண்ட்ஸு, பல நாடுகள்லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இந்தியா, இலங்கை இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில நாடுகளை தவிர மற்ற நாடுகள் எல்லாம் வந்து இந்த லிவிங் டுகெதர் வந்து ரொம்ப காமன். அவங்க என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம நாட்டுக்கும் மற்ற நாடுகளுக்கும், அந்த லிவிங் டுகெதர் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்குது, அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்குது. அதனால வந்து அதில் பெரிய பிரச்சனை வரல. நம்ம ஊரில் என்னென்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். லிவிங் டுகெதரை விடுங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகி அது போயிட்டு அவங்களுக்குள்ள மாப்பிள்ளைக்கும் பொண்டாட்டிங்குள்ள சண்டை வருது. அது வீட்டில் வந்து இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம தள்ளி வைக்கிறோம், வாளா வெட்டி சொல்லி தள்ளி வச்சு அதே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட மாட்டேங்கிறோம். தென் கம்மிங் டு லிவிங் டுகெதர் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஓகே, ஸோ அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வந்து மற்ற சொசைட்டிலாம் நிறைய இருக்குது. நம்ம ஊரில் வந்து அந்த அக்செப்டன்ஸ் கிடையாது. மற்றவங்க ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் கம்மிங் பேக் டு இந்த அடல்ட்ஹுட். ஒரு பெண்ணோ ஒரு பையனோ அடல்ட்ஹுட்டுக்குள்ளே போன பிறகு நமக்கு வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்துறதுக்கு எந்த விதமான அதிகாரம் பேரண்ட்ஸுக்கோ அவங்க குடும்பத்துக்கோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்குமே கிடையாது. அதை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருக்குறாங்க மற்ற நாடுகளில். ஸோ அதனால வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊரில் அப்படி இல்லை. இந்த பிள்ளை வந்து கல்யாணம் முடிச்சு போனால் கூட நம்மளுடைய இதில் தான் இருக்கிறாங்க. இப்போ கம்மிங் பேக் டு மை சன்,
என்னென்னா இப்போ வந்து அவனே லிவிங் டுகெதருக்குள்ளே போயிட்டான்னு வைங்களேன், வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வெளியே என்ன அக்செப்ட் பண்ணனா அதெல்லாம் செகண்டரி. அது வந்து ஒரு இமோஷ்னலாக ஒரு இதாக இருக்கலாம். பட் லீகலி ஐ ஹேவ் நோ ரைட் டு டெல் ஹிம் நோ, நீ அங்கே உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட நீ போய் வாழ முடியாது, நீ வேறு தனி எடுத்து வாழ முடியாதுன்னு ஐ ஹேவ் நோ, ஆஸ் அ மதர் ஐ ஹேவ் நோ ரைட் டு டெல் ஹிம். நான் என்ன பண்ணலான்னா, நான் அட்வைஸ் தான் பண்ண முடியும் அவனுக்கு. ஓகே, சப்போர்ட் பண்ண முடியும். ஓகே, நான் எப்போவுமே என்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்கிறதா, நீங்கள் என்ன தான் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதா இருந்தாலும் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரிலேஷன்ஷிப். யூ ஆர் நாட் ஜஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் செல்ஃப், யூ ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பர்சன் ஹூ இஸ் இன் ரிலேஷன்ஷிப் வித் யூ. ஓகே, அதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தால், ஒரு உறவுக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தால், நீங்கள் வந்து அந்த உறவுக்கு நீங்கள் முழுமையான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். உங்கள் கூட யார் உறவில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய லைஃப்பும் ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கையில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அந்த எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், அதாவது ஒரு பொறுப்பு இருக்கணும். பொறுப்பு இருந்தாலே வந்து பல காரியங்களை வந்து நம்ம வந்து பல பிரச்சனைகள் வந்து வராது. பொறுப்பு இல்லாத இடத்துல தான் பிரச்சனைகள் வந்து நிறைய வரும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை தான் நான் என்னுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், என் மகன் மூத்தவனுக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஐ ஹாவ் நோ ரைட். அதை வந்து நான் நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். முந்தி பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் வந்து இது இல்லை அப்படின்னு நான் மனசு இருந்தாலும், போக போக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இங்கே உள்ள பிள்ளைங்களெல்லாம் பார்க்குறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன், என்னுடைய இதெல்லாம் பார்க்குறேன், அவங்களெல்லாம் பார்க்குறேன். ஐ ஹாவ் ஐ ஹவ் அக்செப்டட் தட். இது வந்து எல்லாரும் இப்போ நானே தமிழ்நாட்டில் இருக்கிறேன், நானே வந்து யூகேக்கே வரல, தமிழ்நாட்டில் நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சுற்றி முற்றி அந்த மாதிரிப்பட்ட லிவிங் டுகெதர்ன்ற கான்செப்டே கிடையாது. ஆனால் திடீர்னு ஏமாவே வந்து என்கிட்ட வந்து நான் லிவிங் டுகெதரில் போகிறேன்னு சொன்னால் எனக்கு மனசு பயங்கரமாக கஷ்டப்படும். நான் அங்கே வந்து அவனை கண்டிப்பேன், அடிப்பேன், துவைப்பேன். என்ன நீ எனக்கு மோனே இல்லைன்னு சொல்லி நான் வந்து அவனை வந்து தள்ளி வைப்பேன்னு சொல்ல, தள்ளி வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, இந்த சொசைட்டி வந்து அதை அக்செப்ட் பண்ணலை. சொசைட்டி அக்செப்ட் பண்ணாத ஒரு காரணத்துக்கு, சொசைட்டி எல்லாம் அக்செப்ட் பண்ணி இங்கே மாதிரி இருக்கிறாங்கன்னு வை, அப்போ எந்த தாயும் எந்த தாப்பனும் வந்து அதில் வந்து இது பண்ணல. சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணாத ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரிப்பட்ட எதிர்ப்பு குரல்கள்லாம் வருது. இப்போ யூகே பார்த்தீங்கன்னா சொசைட்டி மட்டும் இல்லை, இந்த கவர்மெண்ட்டும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும். இப்போ லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வையன், அந்த குழந்தைய வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பேரண்ட் பார்க்க மாட்டேங்குது, ஒரு பேரண்ட் தான் பார்க்குறாங்க அப்படின்னு வரும்போது, இல்லை அந்த குழந்தைக்கான கேர் வந்து அந்த பேரண்ட் இருந்து கிடைக்கல அப்படின்னா, இப்போ ஒரு கல்யாணம் பண்ணவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஓகே, அவங்க லீகலி பவுண்ட். ஆனால் கோர்ட் வந்து உள்ள சாடி அதுக்கான இதை பண்ணலாம். பட் இவங்க கல்யாணம் பண்ணாமல் இவங்க வந்து ஒரு குழந்தை பிறந்துக்கிட்டாங்கன்னா, அந்த குழந்தைக்கான ஒரு முழு பொறுப்பையும் இந்த கோர்ட்டு ஏற்றுக்கும். அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த கோர்ட் வந்து அது வந்து உள்ளே போய் இன்டர்வியூன் பண்ணி அந்த குழந்தைக்கு எது சரியோ அதை வந்து செய்யும், கண்டிப்பாக செய்யுங்க. ஓகே, நம்ம ஊர்லேயும் அது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. பட் என்னடானா இந்த மாதிரி லிவிங் டுகெதர் இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த பிரச்சனைகள் வரும்போது ஆளுங்க அதை வந்து வெளியில் பேசுறது கிடையாது. இன்னொன்று நான் இங்கே உள்ள இது நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். என்னென்னா, இங்கே உள்ள பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் ரொம்ப ஒரு கருத்தாக இருப்பாங்க, அது இங்கிலீஷ்கார பொம்பளை பிள்ளைங்களாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் டுகெதர்லேயே அவங்க இருக்கும்போதே கவனமாக இருப்பாங்க, கருத்தாக இருப்பாங்க. இந்த பையன் வந்து சரியில்லை, இது வந்து நமக்கு வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு அவனுக்கு அந்த பொண்ணுக்கு தெரிய வந்துருச்சுன்னா, அதில் ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலே வந்து அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து டக்குன்னு அவங்க வெளியே வர்றதுக்கு எந்த விதமான கூச்சமும் பட மாட்டாங்க, எந்த விதமான இதுவும் பட மாட்டாங்க. நம்ம ஊரில் அது ஒன்று இருக்குது, சும்மா லவ்வில் இருந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க. லிவிங் டுகெதரில் இருக்கும்போது இன்னமும் வந்து ஏன்னா அகெயின் சொசைட்டி என்ன சொல்லுமோங்கிற ஒரு இது. லிவிங் டுகெதருங்களா அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எல்லாரும் கையடிச்சுக்கிட்டோ என்ன யார் என்ன சொன்னாலும் நான் ஒன்றும் கவலைப்படுறது இல்லைன்னு சொல்லலாம். பட் அங்கேருந்து வெளியில் வரும்போது எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். ஸ்பெஷலி இஃப் யூ ஆர் லிவிங் இன் அ சொசைட்டி வேர் லிவிங் டுகெதர் இஸ் நாட் காமன், இது வந்து நாட் அக்செப்டட் பை த பப்ளிக். ஓகே, ஸோ இதான் வந்து என்னுடைய தாட், இதை பற்றியான லிவிங் டுகெதரை பற்றியான தாட்டு. நம்மளுடைய இதெல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம அப்டேட் ஆகிட்டே வருது. நம்ம ரிலேஷன்ஷிப்லையும் வந்து இந்த மாதிரி இந்த மேரேஜ் இதிலெல்லாம் வந்து அப்கிரேட் ஆகிட்டே வருது உலகம். பல நாடுகள் வந்து பயங்கரமாக அப்கிரேட் ஆயிடுச்சுது. ஒரு சில நாடுகள் இன்னமும் வந்து அப்கிரேட் ஆகாமல் ஸ்லோலி அங்கே போயிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட நடந்துகிட்டு இருக்குது. நான் இன்னும் ஒரே ஒரு காரியம், எனக்கு வந்து வேலைக்கு வர போகணும், இன்னும் வந்து ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் வந்து இது சொல்லி முடிச்சிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டில் யூகேல பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே உள்ள உங்களுக்கு தான் வந்து கல்யாணம் பண்ண முடியும். 18 வயசு யாருமே, எந்த ஒரு ஆணுமே எந்த ஒரு பெண்ணையுமே வந்து
ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ண முடியாது. இந்த ஃபோர்ஸ்ட் இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து நான் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்கன்னு வைங்களா, நீ வந்து நான் காட்டுற பையனுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணணும், இது வந்து என் ஜாதி பையன், இது வந்து என்னுடைய குலத்து பையன், இந்த பையனை கட்டினா தான் நம்மளுக்கு வந்து சொத்தெல்லாம் வந்து நம்ம பிரியாமல் இருக்கும், இது என் அண்ணன் பையன் மகன், இவன் தம்பி மகன்னு சொல்லி இந்த பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ண வைக்க முடியாது. அப்படி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான மேரேஜ்னு கோர்ட்டில் வந்து நிரூபணம் ஆயிடுச்சுன்னா தண்டனை, பேரண்ட்ஸுக்கு தண்டனை 7 வருஷம். நான் ஏன் பிள்ளை அதனால தான் நான் சொன்னேன்னு இந்த பிள்ளை கிள்ளை தள்ளை இதெல்லாம் அங்கே வர கோர்ட்டில் வந்து வராது. ஓகே, அதான் நான் சொல்கிறது. பிள்ளைங்க 18 வயசு ஆயிட்டாங்கனாலே அவங்க வந்து அடல்ட். அப்புறம் வந்து அந்த பேரண்டல் அந்த ஒரு இதெல்லாம் வந்து அங்கே கிடையாது. கேட்டிங்களா, அவங்க அடல்ட்டாக அவங்களுக்கான இதை வந்து அவங்க தான் பார்த்துக்கணும். கேட்டிங்களா. ஸோ இதான் ஃபோர்ஸ்ட் மேரேஜஸ். நிறைய பேருக்கு வந்து ஃபோர்ஸ்ட் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்குது. அரேஞ்ச்டு மேரேஜுங்கிறது ஃபோர்ஸ்ட் மேரேஜ் கிடையாது. அரேஞ்ச்டு மேரேஜில் பெற்றோரோ இல்லைனா வந்து மற்றவங்களோ வந்து ஒரு பெண்ணுக்கான ஒரு துணையாக ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் அவங்கள வந்து அரேஞ்ச் பண்ணுறது. ஓகே, இவங்க நல்லா இருக்காங்க, போய் பாருங்கள், இவங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காங்க. அதில் வந்து 2 பேருக்கும் ஆணுடையும் பெண்ணுடையும் அந்த ஒரு சம்மதம் இருக்கும். சம்மதம் இல்லாமல் அது வந்து நடக்காது. அதுதான் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ். நிறைய பேருக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ வந்து நம்ம நினைப்போம் இந்தியாவில் மட்டும்தான் அரேஞ்ச்டு மேரேஜ் இருக்குது, இங்கெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது, இல்லை இங்கெல்லாம் லவ் மேரேஜ்னு சொல்கிறோம். லவ் வந்து எல்லாருக்கும் வராது, பார்த்ததும் எல்லாருக்கும் வராது. ஒரு இங்கேயுமே வந்து சர்டன் பர்சன்டேஜ் பீப்புள் தான் லவ்வில் போய் விழுவாங்க. லவ்வில் இல்லாதவங்க எல்லாமே அரேஞ்ச்டு மேரேஜ் தான். நம்ம ஊரில் அரேஞ்ச் பண்ணும்போது யார் அரேஞ்ச் பண்ணுறாங்க? நம்ம பெற்றோர் அரேஞ்ச் பண்ணுறாங்க, நம்ம சொந்தக்காரங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லெவலில் ஆட்கள் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இங்கே வந்து பெற்றோர் அரேஞ்ச் பண்ணுறாங்க, இல்லைன்னு இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து அரேஞ்ச் மேரேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டேட்டிங் வெப்சைட் மூலமாக போகலாம், அவங்க வந்து போய் பார்த்து அரேஞ்ச் பண்ணலாம். இல்லைனா இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச பையனும் இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னா நான் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தா நல்லா இருக்குமே, அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆளுன்னு இருக்கிற சமயத்தில் நான் வந்து என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட 2 பேர்த்தையும் பேசிட்டு நான் உங்கள் 2 பேர்த்தையும் மீட் பண்ண வைக்கவா? நம்ம எப்படி பேரண்ட்ஸ் எப்படி 2 குடும்பங்கள் மீட் பண்ணுமோ அது மாதிரி மீட் பண்ண வைக்கவானா, அது அரேஞ்ச்ட் மேரேஜ். ஓகே, அது அரேஞ்ச் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இதான் நான் சொல்ல வர்றது. ஸோ லிவிங் டுகெதரை பற்றி பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய பொன்னான கருத்துக்களை எல்லாம் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் அள்ளி தெரியுங்கோ. டோன்ட் பி டூ ஹார்ஷ். ஏன்னா எதுவுமே இங்கே வந்து யாரும் குற்றம் சொல்கிறதுக்கு யாருக்குமே எந்த அதிகாரமும் கிடையாது. எதுவுமே கவர்மெண்ட்டுகள், இந்தியா கவர்மெண்ட்டே சொல்லிருச்சுது இது இல்லீகல் கிடையாதுன்னு. ஸோ அதனால் வந்து டோன்ட் பி டூ ஹார்ஷ். பட் எனிவே உங்களுடைய கருத்துக்கள் எதுவோ அதையும் நீங்கள் தெரிவிங்க. இதுதான் நான் வந்து லிவிங் டுகெதரை பற்றி, இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம், நிறைய இருக்குது. லிவிங் டுகெதர், மேரேஜ், அது இதுன்னு பேசினா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். பட் இது என்னுடைய இனிஷியல் ஒரு கருத்துன்னு சொல்லலாம். நம்ம போக போக இதுக்கு பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4லாம் வேணுன்னா நீங்கள் கேட்கலாம். நான் வந்து அதை வந்து நம்ம வீடியோ போடுவோம். ஓகே, இந்த வீடியோ இங்கூட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். until then bye. பயனும் அது இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன்.